இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். பொன்முடி மகனுக்கு சீட் மறுப்பு, வேலுதான் காரணமா? கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு மீண்டும் சீட் வழங்காதது ஏன் என்பது குறித்த பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்பியாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலில் பொன்முடி தனது செல்வாக்கை பயன்படுத்தி கௌதம சிகாமணிக்கு சீட் பெற்று தந்ததுடன் களத்தில் இறங்கி பணியாற்றி வெற்றியும் பெற வைத்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக வேலு நியமிக்கப்பட்டார். வேலுவின் தலையீடு காரணமாக பொன்முடியின் செல்வாக்கு கள்ளக்குறிச்சியில் சரிய துவங்கியது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் ஆகியோர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான வேலுவின் ஆதரவாளர்களாக மாறினர். எதிர்கோஷ்டிகள் தலை தூக்கியதால் கௌதம சிகாமணியால் தொகுதியில் கோலோச்ச முடியவில்லை. சொந்த கட்சியினரே எதிராக திரும்பியதால் மூடவுட்டான கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேண்டாம் என ஒரு ஆண்டுக்கு முன்பே முடிவெடுத்துவிட்டார். இதனால் விருப்பமனு அளிக்கக்கூட முன்வரவில்லை. முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரின் அறிவுறுத்தலின் பேரில் விருப்பம் இல்லாமல் கடைசி நேரத்தில் விருப்ப மனு அளித்தார். கௌதம சிகாமணி மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளது. செம்மண் குவாரி தொடர்பான வழக்கும் விசாரணையில் உள்ளது. இதன் காரணமாகவும் கௌதம சிகாமணிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் சிக்கலை ஏற்படுத்துமோ என கருதிய கட்சி தலைமை சீட் தரவில்லை என தெரிகிறது. கௌதம சிகாமணிக்கு சீட் வழங்கப்படாதது பொன்முடியின் ஆதரவாளர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் இருந்தபடியே செந்தில் தேர்தல் வியூகம். கோவையில் 10 ஆண்டுகளுக்கு பின் திமுக மீண்டும் போட்டியிடுவதால் வேட்பாளர் யார் என்கிற எதிர்பார்ப்பு கட்சியினரிடம் ஏற்பட்டது. விருப்ப மனு கொடுத்த 21 பேரிடமும் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து வந்த டாக்டர் மகேந்திரன், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மருமகன் டாக்டர் கோகுல், பகுதி கழக செயலர் கார்த்திக் செல்வராஜ் மகள் கிருபா உள்ளிட்டோரின் பெயர்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் கட்சியினரை எதிர்பார்க்காத வகையில் முன்னாள் மேயர் ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவையில் போட்டியிடுவது என திமுக தலைமை உறுதியாக முடிவெடுத்ததும் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கருத்து கேட்டறியப்பட்டது. அவரது தரப்பில் தன்னுடைய ஆதரவாளரை வேட்பாளராக நிறுத்தினால் கரூரில் இருந்து ஆட்களை இறக்கி ஜெயித்து காட்டுகிறேன் என உறுதியளித்திருக்கிறார். அவர் மீது உள்ள நம்பிக்கை மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றியால் கவுண்டர் இனத்தை சேர்ந்த முன்னாள் மேயர் ராஜ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி உதவியுடன் திமுகவில் ஐக்கியமானார். உடனே மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் முன்பு வரை கட்சி கூட்டங்களில் ராஜ்குமார் தென்பட்டார். அதன்பின் பெரும்பாலான இடங்களுக்கு வருவதை தவிர்த்தார். எதிர் முகாமில் இருந்து வந்தவர் என்பதால் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பதை நிர்வாகிகள் தவிர்த்தனர். கரூர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கிவிட்டதால் திமுக கூடாரம் கோவைக்கு இடம்பெயர்ந்துவிடும். உள்ளாட்சி தேர்தலில் முகாமிட்டது போல் கரூரில் இருந்து ஆட்கள் வர ஆரம்பித்துவிட்டனர். மூலனூரை அடையாளமாக கொண்டவர் தலைமையில் கட்சியினர் வந்திறங்கிவிட்டனர். பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியலை அங்குலம் அங்குலமாக அலசி ஸ்கெட்ச் ஒர்க் செய்துவிட்டோம். களம் தயாராக இருப்பதாக திமுக வட்டாரங்கள் கூறின. குருவை எதிர்க்கும் சிஷ்யன், தேனியில் வெற்றி யாருக்கு? அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்த தேனி தொகுதியில் திமுக இம்முறை நேரடியாக களமிறங்குகிறது. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை எதிர்க்க தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக அறிவித்துள்ளது. அதிமுகவில் இருந்து தினகரன் 2016இல் ஓரங்கட்டப்பட்ட போது அவருடன் சென்ற 18 எம்எல்ஏக்களில் முக்கியமானவர் தங்க தமிழ்ச்செல்வன். தினகரன் அமமுக கட்சி துவக்கி தங்க தமிழ்ச்செல்வனை மாநில கொள்கை பரப்பு செயலாளராக்கினார். இடைத்தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வனை தேனி லோக்சபா தொகுதி வேட்பாளராக தினகரன் நிறுத்தினார். அந்த தேர்தலில் அமமுக படுதோல்வியை சந்தித்தது. இப்படி குரு சிஷ்யராக இருந்த இவர்களின் உறவு தேர்தலுக்கு பின் சுமூகமாக இல்லை. இந்த சூழலில் தினகரன் உதவியாளரிடம் தங்க தமிழ்ச்செல்வன் பேசிய ஆடியோ பரவி இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி அதிகமானது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேனி தொகுதியில் குரு தினகரனை எதிர்த்து களம் காண்கிறார் தங்க தமிழ்ச்செல்வன். இதுகுறித்து தங்க தமிழ்ச்செல்வன் கூறுகையில், களத்தில் யார் நின்றாலும் போட்டி போட்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். வெற்றி தோல்விகளை வாக்காளர்களான மக்கள்தான் முடிவு செய்வர். முதல்வர் ஸ்டாலின் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார், இனியும் செய்வார். நான் தினமும் மக்கள் பணியாற்றுகிறேன். ஆனால் 10 ஆண்டுகளாக எங்கே போனார் இந்த தினகரன் என்றார். வாய்க்கொடுப்பால் வந்த வினை, சந்தி சிரிக்கும் செந்தில்குமார் நிலை.
2019 லோக்சபா தேர்தலில் திமுக சார்பில் எம்பி ஆனவர் செந்தில்குமார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி பிரிந்து வர காரணமான வடிவேல் கவுண்டரின் பேரன். செல்வாக்கான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் திமுகவில் சீட்டு வழங்கப்பட்டது. ஆனால் எம்பி ஆனது முதல் அவரது செயல்பாடுகள் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் மட்டுமே இருந்தன. 2021 சட்டசபை தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 சட்டசபை தொகுதிகளில் அதிமுக 3, பாமக 2 தொகுதி கைப்பற்றியது. இதனால் திமுக எம்எல்ஏக்களே இல்லாத மாவட்டமானது தருமபுரி. கடந்த 2022 ஜூலை 16 பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் ஆலாபுரம் ஏரி புனரமைப்பு பணிகளை துவக்கி வைக்க வீடியோகிராபர்கள் புடைசூழ எம்பி செந்தில்குமார் வந்தார். பூமி பூஜை செய்ய தயாரான நிலையில், என்ன இது, அரசு விழாவில் ஹிந்து முறைப்படி பூஜை ஏற்பாடு இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் மத குருமார்கள் எங்கே, இது திராவிட மாடல் ஆட்சி, இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைக்காதீர்கள் என அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அதேபோல கடந்த 2022 செப்டம்பர் 22 அதியமான் கோட்ட வளாகத்தில் நவீன நூலகம் கட்டுமான பணி பூஜையில் செங்கலில் சந்தன பொட்டு பூ அலங்காரத்தை பார்த்து டென்ஷன் ஆனார். கல்லை திருப்பி வைத்து பூக்களை அகற்றி பூஜையை செய்ய வைத்தார். அவரது செயல்பாடுகள் பொதுமக்களை தாண்டி திமுகவினரிடையேயும் கொதிப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து நல்லம்பள்ளி திமுக கிழக்கு ஒன்றிய செயலர் சண்முகம் பொது வெளியிலேயே செந்தில்குமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மாவட்ட செயலர் தடங்கம் சுப்பிரமணி நிகழ்ச்சிகளுக்கு எம்பியை அழைப்பதையே தவிர்த்தார். திராவிட மாடல் என்ற பெயரில் தன் பேச்சுக்களை சமூக வலைதளங்களில் செந்தில்குமாரை வெளியிட்டார். அது அவருக்கு மேலும் எதிர்ப்பை மட்டுமே தந்தது. அதோடு நாமக்கல் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில், வட இந்தியாவில் சிவன், பார்வதி, விநாயகரை மட்டுமே கடவுளாக பார்க்கின்றனர், தென் தமிழகத்தில் முருகனையும் சேர்த்து வணங்குகின்றனர். அப்படியென்றால் வட இந்தியாவில் சிவனுக்கும் பார்வதிக்கும் குடும்ப கட்டுப்பாடு நடத்தப்பட்டதா? இந்துக்களுக்குள்ளேயே நாமம், விபூதிப்பட்டை பிரச்சினை, பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன என மேலும் ஒரு சர்ச்சையை கிளப்பி போட்டார். இது அவர் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். அதற்கு சமாளிப்பு பதிலை கூறிய செந்தில்குமார் கட்சி தலைமையிடம் வாங்கி கட்டிக்கொண்டார். கடந்த 2023 டிசம்பர் 4 லோக்சபாவில் வட மாகாணங்களில் பாஜக வெற்றி குறித்து பேசிய அவர், பசுகோமியம் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என பேசினார். இதற்கு லோக்சபாவில் மட்டுமல்ல, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள், திமுக தலைமையிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தது. திமுகவில் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என நினைத்த செந்தில்குமார் அனைத்து தரப்பு எதிர்ப்பால் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோரினார். இப்படி சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரரான செந்தில்குமார் வாய்க்கொழுப்பு பேச்சால் லோக்சபா தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளார். இதுபற்றி திமுக நிர்வாகிகள் கூறுகையில், 2019 தருமபுரி லோக்சபா வேட்பாளராக அறிவிக்கப்பட இருந்தவர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மணி என்பவர்தான். கட்சியினரின் எதிர்ப்புகளை மீறி செந்தில்குமாருக்கு சீட்டு வழங்கியதால் திமுக மீதே மக்கள் அதிருப்திக்குள்ளாகினர். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ ஒருவர் கூட இல்லாத நிலை ஏற்பட்டதற்கும் செந்தில்குமாரை காரணம். கட்சி தலைமை தற்போது விழித்துக் கொண்டு நல்ல முடிவை எடுத்துள்ளது என தெரிவித்தனர். லோக்சபாவில் டாப் தொகுதியில் வீக். தென்காசி தனி தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த தனுஷ்குமார் வெற்றி பெற்றார். பட்டதாரியான அவர் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். ஆனால் பெயர் சொல்லும் அளவில் பெரிய திட்டங்களை கொண்டு வரவில்லை. ரயில்வே தொடர்பான சில கோரிக்கைகளை முன்வைத்ததோடு சரி. தற்போதைய லோக்சபாவில் அதிக கேள்விகளை கேட்ட எம்பிக்களில் தமிழகத்தில் 2ஆம் இடமும் தேசிய அளவில் 31வது இடத்தையும் பிடித்து தனுஷ்குமார் சாதனை படைத்துள்ளார். அதனால் என்ன பலன்? சில மாதங்களுக்கு முன்பு திமுக எடுத்த சர்வேயில் தனுஷ்குமார் தொகுதி மக்களிடம் நெருங்கிய தொடர்பு இல்லாமல் வீக்காக இருப்பதாக ரிப்போர்ட் போனது. விளைவு, இந்த முறை அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. புதுமுகமான ராணி ஸ்ரீகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாமக வராததால் ஏமாற்றம், முனுசாமி திட்டம் அம்பு. கிருஷ்ணகிரி தொகுதி லோக்சபா தேர்தலில் 2019 தோல்வியடைந்த அதிமுக துணை பொதுச் செயலர் முனுசாமி 2021 வேப்பனஹள்ளி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது லோக்சபா தேர்தலில் தன் மகன் சதீஷ்குமாரை அதிமுக வேட்பாளராக நிறுத்தி 2019 காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரிடம் தனக்கு ஏற்பட்ட தோல்விக்கு மருந்து போட முனுசாமி காத்திருந்தார். பாமக கூட்டணிக்குள் வந்துவிடும், வன்னியர் அதிகமுள்ள கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என முனுசாமி கணக்கு போட்டு வைத்திருந்தார். அவரது மகன் சதீஷ்குமார் தான் வேட்பாளர் என கட்சியினரே பேசி வந்தனர். கட்சி தலைமையும் அதே முடிவில்தான் இருந்தது.
ஆனால் பாமக கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு சென்றது. அதனால் பாமக கூட்டணி இல்லாமல் மகனை களமிறக்க முனுசாமிக்கு மனமில்லை. முதலில் இருந்தே கூட்டணி பலமாக அமைந்தால் போட்டியிடலாம் என்ற முடிவில் இருந்த சதீஷ்குமாரும் பாமக கூட்டணிக்கு வராததால் வெற்றி பெறுவது சிரமம் என அறிந்து விலகிக் கொண்டார். அதனால் அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்து ஒசூரை சேர்ந்த எம்ஜிஆர் மன்ற இணை செயலர் ஜெயபிரகாஷிற்கு கட்சி தலைமை சீட் வழங்கியுள்ளது. இவர் முனுசாமியின் தீவிர ஆதரவாளர். 2011 வரை பாமகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலராக இருந்தவர். அதனால் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர். அச்சமுதாய ஓட்டுகளை பெற இவரால் காய் நகர்த்த முடியும். மேலும் அனைத்து சமூகத்தினரிடமும் நெருங்கி பழகக்கூடியவர். அமமுக கட்சியினரிடமும் பழக்கம் உள்ளது. எவ்வளவு கோடி பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யும் அளவிற்கு ஜெயபிரகாஷ் பணபலம் படைத்தவர். அதனால் அவருக்கு கட்சி தலைமை சீட் கொடுத்துள்ளது என கட்சியினர் கூறினர். ஓட்டு வங்கி மட்டும்தானா, தேர்தலில் சீட் கிடையாதா? லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் முஸ்லிம் ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என அக்கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெய்னுல் ஆலம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அவர் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். கடந்த தேர்தலில் தமிழகத்தில் ஒருவருக்கு கூட வாய்ப்பு வழங்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியது. காங்கிரசின் ஓட்டு வங்கியாக கருதப்படும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவது அவசியம். கடந்த காலங்களில் நடந்த தவறை சரி செய்து திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் ஒன்றில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். பரவும் ஜாதி வீடியோ சறுக்கலில் சூரியமூர்த்தி. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மீண்டும் நாமக்கல்லில் போட்டியிடுகிறது. சிட்டிங் எம்பி சின்ராஜ் மீண்டும் போட்டியிட மறுத்ததால் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியை வேட்பாளராக அறிவித்தார் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன். ஈரோட்டில் 18ஆம் தேதி வேட்பாளரை அறிவித்த சில நிமிடங்களில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கடுமையாக விமர்சித்து சூரியமூர்த்தி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. அந்த வீடியோவை பலரும் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுபலட்சுமியின் கணவர் ஜெகதீசனும் தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் சூரியமூர்த்திக்கான எதிர்ப்பு பதிவை பகிர்ந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் என கேட்டுள்ளார். இந்த வீடியோவால் அதிர்ச்சியடைந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் அமைப்பினர் உட்பட திமுகவுடன் உறவில் உள்ளவர்கள் நேரடியாக தங்கள் எதிர்ப்பை பதிவிடுகின்றனர். நாமக்கல் மாவட்ட கொங்கு மக்கள் தேச கட்சி மற்றும் திமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எங்கள் பகுதிக்குள் சூரியமூர்த்தியை கூட்டி வந்து ஓட்டு கேட்கக்கூடாது, மீறி வந்தால் நடக்கும் விபரீதங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என கொந்தளித்துள்ளனர். திமுக நிர்வாகிகள் இது பற்றி தலைமைக்கே தெரிவித்து வேட்புமனு தாக்கலுக்கு அவகாசம் உள்ளது. கொங்குநாடு மக்கள் தேச கட்சி நிர்வாகிகளிடம் பேச வேண்டும், அல்லது வெற்றி தோல்வி ஓட்டு வித்தியாசத்துக்காக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை குறை கூறக்கூடாது என தெரிவித்துள்ளனர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே நாமக்கல் நமக்கில்லை என்ற கோஷம் நாலாபுரமும் கேட்க துவங்கிவிட்டது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் வேட்பாளர் சூரியமூர்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சியினர் காணொலி மூலம் பொய்யான மலிவான பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வீடியோ தவறானது, பொய்யானது என்று 2018 ஈரோடு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து 2021 உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் பொய் வீடியோ பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர். அதை பதிவிடுவோர், பகிர்வோர் மீதும் நடவடிக்கை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது கட்சிக்குள்ளும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், சூரியமூர்த்தி ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்தவர். நாமக்கல் மாவட்ட நிர்வாகிக்கு வாய்ப்பு அளிக்காமல் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் வேஷம், தமிழகத்தில் பாசம். இந்தியா கூட்டணியின் நிலை கேரளாவில் விசித்திரமானது. கூட்டணியின் முக்கிய அங்கமான காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் நேருக்கு நேர் போட்டியிடுகின்றன. 3வது அணியாக பாஜக உள்ளது. மொத்தமுள்ள 20 தொகுதியும் எங்களுக்கு தான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் தனித்தனியே மாறுதட்டுகின்றன. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு தான் 20 தொகுதிகளும் என்று எங்கும் சொல்ல மாட்டார்கள். இப்படி கூட்டணி குழப்பத்தின் உச்சத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. பல தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கும் தான் நேரடி போட்டி. பாஜக அந்த தொகுதிகளில் 3ஆம் இடத்தில்தான் உள்ளது. நாங்கள் வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர் என்று காங்கிரஸ் சொல்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு யார் பிரதமர்? ராகுல் தான் பிரதமர் என்று சொல்ல வேண்டியது தானே என பாஜக சிண்டு முடிக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கூட்டணியை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறது. கேரள மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிகுமார் கூறியதாவது:
கேரளாவின் பாலக்காட்டில் இருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸில் திண்டுக்கல், மதுரைக்கு போய் பாருங்கள். மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் ராகுல், ஸ்டாலின் படத்தை வைத்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மதுரையின் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன், அவரது கட்சியின் பொலிட் பீரோ மத்திய தலைவர்களின் படம் ஏதும் இல்லாமல் ஸ்டாலின், ராகுல் படத்தை பெரிதாக வைத்து நடுவில் அவர் இருப்பது போன்ற போஸ்டர்களை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளார். அங்கு உங்களுக்கு ராகுல் வேண்டும், இங்கு ராகுல் உங்கள் விரோதியா என்று மார்க்சிஸ்ட் கூட்டணியை பார்த்து ஜோதிகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.